காணி நிலம் கேட்டு பாடியவனுக்கு காணிமடத்திலே அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதைப் போலவே இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார். விசுவாசம் பெரிய மலையை அசைக்கும் என்று சொல்வார். பொன் காமராஜ் இன்று புகழ் பெற்றவராக மட்டுமல்ல, சரித்திரத்திலே இடம்பெற்றவராக, ஆன்மீக வரலாற்றிலே ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டவராக இருந்து கொண்டிருப்பதனை கண்டு நான் பெரிதும் பூரிப்படைகிறேன். காரணம், இந்த பகுதியிலே அவர்கள் வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பனைமரங்கள் எங்கு பார்த்தாலும் நின்று கொண்டிருக்கும், தென்னை மரங்கள் எங்கு பார்த்தாலும் நின்று கொண்டிருக்கும், பனைமரத்தை நம்பியே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் இருக்கின்ற இடத்திலே அந்த பனை ஓலை விசிறியை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சாமியார் வந்து குடியிருப்பது எவ்வளவு பொருத்தம். தென்னை மரச் சோலைகளுக்கு பத்தியிலே தென்னை மரத்திலிருந்து வருகின்ற தேங்காய்களை எடுத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் ஒரு சிரட்டையை கையிலே எடுத்து வைத்துக் கொண்டு உலாவிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஞானி இந்த இடத்திலே வந்து மந்திராலயமாக அமைகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பொருத்தமான ஒரு காரியம். எல்லாவற்றையும் விடு, ஒன்றை தான் சொல்ல வேண்டும். கோபுரத்தினுடைய நிழல் கூடப்படக்கூடாது உன் மீது என்று சொல்லி எட்டி நின்றுதான் நீ தரிசிக்க வேண்டும், கிட்ட வந்தால் காலை வெட்டுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் போக அந்த மனிதர்களிலே வந்த ஒரு காமராஜரே இந்த மடத்தை மந்திராலயத்தை இங்கே கட்டி முடித்திருக்கிறார் என்று சொன்னால் அதைவிட பெருமை என்ன இருக்க முடியும்? அதைத்தான் சொன்னார் ராமானுஜர். எல்லோருக்கும் முத்தி கொடுப்பதற்குரிய எல்லோருக்கும் முத்தி கொடுத்தார். அதை போலவே எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்ததை போலவே அருமை தம்பி பொன் காமராஜருக்கு, இந்த ஒரு ஆத்ம ஞானியாக இருக்கின்றவருக்கு வருங்காலத்திலே காணி ஞானி என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு அவர் உயரப்போகிறார் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அந்த அளவுக்கு யோகி ராம் சுரத்குமார் அவர்களுக்கு நல்லருள் கொடுப்பார்கள் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆக அரசியலிலும் காமராஜ் உயர முடியும், ஆன்மீகத்திலும் உயர முடியும் என்பதற்கு அந்த காமராஜருடைய பெயரே இங்கே எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அந்த தலைவனுடைய பெயரையும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே எல்லாவற்றிற்கு மேலாக எப்படியேனும் இன்று வந்தாக வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றாக வேண்டும் என்று ஓடோடி வந்த எனக்கு நீங்கள் சிறிது பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுடைய பொற்பாதங்களை நோக்கி நான் வணங்கி என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராம் சுரத்குமார்ஜி அவர்களை பார்க்கின்ற பொழுது குழந்தையாகவும் காட்சியளிக்கிறார். தாகூர் பாடுகிற பொழுது சொன்னான், தெய்வம் குழந்தையாகத்தான் இருக்கிறது. இந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். வெளிச்சம் போகாத ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதை போல ஏசி போட்ட அறை வேறு எங்கும் இருக்க முடியாது. தாயினுடைய வயிற்றை விட அற்புதமான ஏசி போட்ட ஒரு அறை இருக்க முடியுமா? தாயினுடைய வயிற்றிலே இருந்து கொண்டிருக்கிறது. இருண்ட இடத்திலே குழந்தை இருந்து கொண்டிருக்கிறது. இருட்டுக்குள்ளே இருப்பதை போல் இருக்கிறது. கற்பத்திலே இருக்கிறது. இறைவனுடைய கற்ப கிரகமும் இருட்டாகத்தான் இருக்கிறது. வெளி வெளிச்சம் அங்கே உள்ளே போகாமல் இருட்டாகத்தானே அதுவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கற்பமும் இந்த கற்ப கிரகமும் ஒன்றாக இருக்குமோ? அதனாலே தான் இங்கிருக்கின்ற குழந்தையும் அங்கிருக்கின்ற அந்த இறைவரையும் பார்க்கின்ற பொழுது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று நம்மவர்கள் சொன்னார்களோ? இந்த குழந்தையை கொண்டாடவில்லை என்று சொன்னால் குழந்தை எப்படி புறக்கணிக்கிறதோ அதை போலே இறைவனும் அவனை கொண்டாடி ஆடி பாடி மகிழ்ந்து அவனுடைய பெயரை சொல்லவில்லை என்று சொன்னால், அவனுடைய நாமத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் அவனுடைய நல்லொருள் நமக்கு கிடைக்காதோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு தாகூர் அற்புதமாக சொல்லுவார். குழந்தை வெளியே வந்து சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தை சிரிக்கிறது. சிரிக்கின்ற குழந்தை ஏன் சிரிக்கிறது தெரியுமா? யாரும் இல்லாமலே சிரிக்கிறது. யாரும் இல்லாமலே ஏன் சிரிக்கிறது தெரியுமா? எந்த கடவுளை விட்டு இப்பொழுது பிரிந்திருக்கிறதோ அந்த கடவுளை இப்பொழுது பார்த்துக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுதுதானே பிரிந்தது, அந்த குழந்தை பார்த்து சிரிக்கிறது. தானே சிரிக்கிறது. தாய் பக்கத்தில் இல்லாமலேயே சிரிக்கிறது. அதை போல ஞானிகளும் சில நேரங்களிலே சிரிப்பார்கள். ஏனென்றால் இந்த குழந்தை இப்போதுதான் விட்டு வந்திருக்கிறது. இவர்கள் இப்பொழுதுதான் கடவுளை தொட்டு அங்கே போக போகிறார்கள். அதனாலே அவர்களும் சிரிக்கிறார்கள். இரண்டு பேரும் கடவுளை பார்க்கிறார்கள். விட்டு வந்த கடவுளையும் பார்க்கிறார்கள், தொட்டு நிற்கின்ற கடவுளையும் பார்க்கிறார்கள். எனவேதான் இவர்கள் குழந்தையாகவே இருக்கிறார்கள். சில நேரங்களிலே ஆடை இல்லாமல் கூட இருக்கிறார்கள் குழந்தை என்ற வகையிலே. அது நமக்கு எதற்கென்று தெரியாது. குழந்தை வருகின்ற நேரத்திலே தனக்கு ஆடை இல்லை என்று நினைக்கிறதா? அது நினைக்காததை போல இது தேவையில்லை. இறைவனுடைய படைப்பிலே இல்லாதது எனக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்களோ என்னமோ தெரியாது. ஆதலாலே இரண்டு ஞானிகளையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறார். அருமைக்குரிய சகோதரர், இங்கே அற்புதத்தை படைத்துக் கொண்டிருக்கிறவர் என்னை வரவேற்று சொல்லுகிற நேரத்திலே சொன்னார், எந்த அளவுக்கெல்லாம் இந்த நேரத்திலே அனுபவத்தை சொல்வது என்று. நான் ரெண்டை சொல்லுகிறேன். எங்கள் ஊர் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகமெல்லாம் நம் ஊர் என்று தான் நினைக்கவேன். ஆனாலும் கூட உலகத்தில் இருப்பவர்களை எல்லாம் தாய் என்று சொன்னாலும் தனக்கு ஒரு தாய் என்று சொல்வதை போலே இந்த பகுதியிலே இருக்கிற மக்களாகி எங்களுக்கெல்லாம் சில பழக்க வழக்கங்கள் உண்டு. எங்காவது ஒரு கட்டி தோன்றிவிட்டது என்றால் உடம்பிலே, சிலந்தி என்ற பகுதியை சொல்லுகிறார்கள் அல்லவா, நாங்கள் பரு என்று சொல்லுவோம். அப்படிப்பட்டவை தோன்றிவிட்டது என்று சொன்னால் இந்த பகுதியிலே இருக்கிற சில மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் பார்வை பார்த்தல் என்றே சொல்வார்கள். இங்கு இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும்.
பார்வை பார்த்தல் என்று சொன்னால் அதிலே ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு ஒருவர் ஏதோ மந்திரத்தை சொல்லிக் கொண்டு அதிலே ஒரு கோடு போட்டுக் கொண்டு மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார். கண் அதிலே பார்த்துக் கொண்டே இருக்கும். பார்வை பார்த்தல், பார்வை பார்த்தல், பார்வை பார்த்தல் என்று பொருள். அந்த பார்வை பார்ப்பதிலேயே நோய் குணமாகும். இந்த பாதைத்தான் தீட்சை சொல்லுகின்ற நேரத்திலே அதை நான் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார் என்று நான் கருதுகின்றேன். உங்களுக்கு தெரிந்ததை நான் சொல்லுவேன். தெரியாதது எதுவும் சொல்வதற்கு எனக்கும் தெரியாது. ஆனாலும் தெரிந்ததையே அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு நேரம், உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்க கூடாது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் 3 விதமான தீட்சைகள் உண்டு என்பதை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். இந்த பகுதியிலே பல தோழர்கள் சுவாமிஜியை பார்த்ததே இல்லை. பார்க்காமலேயே அவருடைய நல்லருள் பெற்றிருக்கிறார். அதை சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், பறவை எங்கு பறந்தாலும் முட்டை இடுவதற்கென்று ஒரு மரத்திலே கிளையிலே வந்து கூடு கட்டி அதன் மீது அமரும். அதன் மீது தன்னுடைய உடலை வைத்து அடை காக்கிறது. அடை காக்கின்ற பொழுது அந்த உடலினுடைய ஸ்பரிசம் தன்னுடைய முட்டையின் மீது படுகிறது. அந்த ஸ்பரிசம் பட்டு 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 சூடேறி 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 அது குஞ்சு பொரிக்கிறது. பறவை எங்கு பறந்தாலும் கடைசியிலே முட்டையின் மீது வந்து இருக்கிறது. அது ஸ்பரிச தீட்சை, தொட்டு தீட்சை கொடுப்பது. மீனும் ஆமை என்று ரெண்டும் தண்ணீரிலே இருக்கிறது. ஆமை தண்ணீரிலே இருந்து கரைக்கு வரும். கரைக்கு வந்து மண்ணை தோண்டும். மண்ணை தோண்டி முட்டையிடும். மண்ணை மூடிவிடும். பிறகு இங்கேயே உட்கார்ந்து கொண்டு நினைத்துக் கொண்டே இருக்கும் தன்னுடைய முட்டையை. மனத்தால் நினைத்துக் கொண்டிருக்கும். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்ற முறையிலேயே அந்த இது குஞ்சு பொரித்து விடும். அதற்கு இந்த மனம் செய்கின்ற காரணத்தினாலே மானச தீட்சை. மீன் இருக்கிறதே கடலிலே இருக்கிறது, குளத்திலே இருக்கிறது, எல்லா ஆற்றிலே இருக்கிறது. அது கரையிலே வந்தோ மரத்திலே ஏறியோ முட்டையிட முடியுமா? அடை காக்க முடியுமா? எனவே அங்கேயே முட்டையிடுகிறது. முட்டையிட்ட உடனேயே அந்த முட்டைகள் தாய்மார்கள் போட்டிருக்கின்ற கழுத்தில் இருக்கின்ற உருண்டை உருண்டையான பவளச்சங்கிலியினுடைய ஒரு துண்டு போலே அப்படி மிதந்து கொண்டிருக்கிறது. மிதந்து கொண்டிருக்கிற முட்டையின் மீது இந்த மீன் போய் அமர்வதில்லை. இங்கிருந்தே பார்க்கிறது. அந்த முட்டையை பார்க்கின்ற நேரத்திலே பார்க்கின்ற பார்வையிலே கிடைக்கின்ற அந்த சூட்டினாலே அது அங்கே குஞ்சு விரிக்கிறது. இது நயன தீட்சை. இந்த கண்ணாலேயே பார்த்து தீட்சை கொடுத்து அது குஞ்சு பொரித்து விடுகிறது. குஞ்சு பொரித்த பிறகு கூட அந்த குஞ்சு மீனுக்கு தாய் மீன், இந்த தாய் மைனா, தாய் பறவைகள் வெளியே இருந்து ஏதாவது புழு போன்றவைகளை எடுத்து வந்து குஞ்சுக்கு கொடுக்கின்றதை அலகுக்குள்ளே அப்படி கொடுக்காது. இந்த மீன் குஞ்சுகள் எதிரே நீந்திக் கொண்டிருக்கும். தாய் மீன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும். தாய் மீன் தன்னுடைய பார்வையை செலுத்திக் கொண்டே இருக்கும். குஞ்சுகள் மீது செலுத்திக் கொண்டே இருக்கும். குஞ்சுகள் மீது செலுத்த 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 அந்த குஞ்சுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரை இந்த பார்வையே உணவாக அமையும். அதனால் தான் பார்த்தால் பசி தீரும் என்றான். மீன், தாய் மீன் பார்த்தால் குஞ்சு மீன் பசி தீரும் என்பதுதான் பார்த்தால் பசி தீரும் என்ற பழமொழி. ஆக பார்வை என்று சொல்லுகின்ற அந்த அற்புத சக்தியை, அந்த பராசக்தியினுடைய சக்தியை கண் ஒளியிலேயே வைத்து தன் ஒளியாலேயே அங்கிருக்கிற நோயை குணப்படுத்துவதை போலே பசியையும் அவர்கள் ஆற்றுகிறார். ஒருவர் சொன்னார், மிக அற்புதமாக டாகூர் சொன்னார் ஒரு இடத்திலே, ஒரு அருமையான சிறு கவிதை எழுதுவார். எழுதுகிற பொழுது சொல்லுவார், ஒரு குழந்தை சொல்லுகிறதா, அம்மா நான் தூங்க போகிறேன், எனக்கு பசித்தால் என்னை எழுப்பிவிடு. நான் தூங்க போகிறேன், எனக்கு பசித்தால் நீ எழுப்பிவிடு. உடனே தாய் சொன்னாலாம், மகளே பசித்தால் நீயே எழுந்து விடுவாய். பசித்தால் ஒருவர் வந்து எழுப்ப வேண்டியதில்லை, பசித்தால் நீயே எழுந்து விடுவாய். அதை போலே இறைவனுடைய பக்தி வந்துவிட்டது என்றால் வழி தன்னாலேயே தெரிந்து விடுமே தவிர, பக்தி வருவது வரைதான் சிரமமே தவிர வருவாது வரை யார் எழுப்பியும் எதையும் செய்ய முடியாது. பசி எப்போது வருகிறது என்று தெரியாது. இந்த பக்தி வருகிறது என்று சொன்னால், அந்த பக்தி எம்.எஸ். உதயமூர்த்தியினுடைய அந்த உறவினருடைய குழந்தைக்கு கேன்சர் குணமாகிறது. நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 வரை தீர்ப்பு என்றான். இங்கே நமது பொன் காமராஜ் அவர்கள் சொல்லுகிற நேரத்திலே சொன்னார், என்னை ஆறுமுக பாண்டியன் போன்ற தோழர்கள் எல்லாம் திருவண்ணாமலைக்கு வருகின்ற நேரத்திலெல்லாம் நீங்கள் சுவாமியை பார்க்க வேண்டும், சாமியை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். நான் அரசியல் பணியின் காரணத்தினாலே இப்போது பார்க்கலாம், அதற்கு பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போட்டுக் கொண்டே வந்தேன். ஒரு தடவை நான் பார்க்கிறேன் என்று ஒத்துக்கொண்டேன். அங்கிருக்கின்ற கோயில்களிலே கட்டி வைத்திருக்கின்ற அந்த அன்பர் தான் இப்பொழுது இங்கே அந்த கோயிலிலே இருந்தவர். அப்பொழுது இருந்தவர் வேறொருவர். இப்பொழுது திருவண்ணாமலை கோயிலிலே அந்த பதவியிலே இருக்கிறவர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் எனது அன்பர். அந்த திருவண்ணாமலை கோயிலிலே விருந்தினர் விடுதிகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார். அந்த விருந்தினர் விடுதியிலே நான் என்னுடைய இயக்கத்தினுடைய ஊழியர்களை எல்லாம் கூட்டி வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நேரம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. அதனாலே நான் நினைக்கிறேன், இனி இங்கிருந்து செங்கம் போக வேண்டும். செங்கம் போவதற்கு காலதாமதமாகிவிடும். எனவே இந்த தடவை சாமியை பார்க்க வேண்டாம் என்று முடிவு செய்து மிக விளக்கமாக நமது அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்ன